Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போதும் நாம் தேவனை துதித்து அவரை உயர்த்தி மகிமைப்படுத்துகிற இந்த துதியினால் அவர் நம்மையும் நம் குடும்பத்தையும் உயர்த்தி மகிமைப்படுத்துவார். நாம் யாவரும் அவரை துதித்து உயர்த்துவோமாக. வாய் திறந்து அவரை நாம் துதிக்க வேண்டும். வாய் திறந்து துதிக்கும் போது ஆண்டவர் மகிமை அடைவார். உன்னுடைய வாயை விரிவாய் திரை, நான் உச்சிதமான கோதுமையால் திருப்தியாக்குவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதன்படியாக நம்ம வாய் திறந்து நாம துதிக்கும் போது நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் தேவனை துதிக்கிறது. அப்போது தேவன் மகிமை அடையும் போது அவர் நம்மை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹாலேலூயா, எல்லாரும் சேர்ந்து வாய் திறந்து துதிங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா, உற்சாகத்தோடு ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. வல்லவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலேலூயா, 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 மாட்சிமை நிறைந்த தேவனவர். ஹாலேலூயா, 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 சர்வ வல்லவர். ஹாலேலூயா, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். ஹாலேலூயா, ஹாலேலூயா, மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவனவர். ஹாலேலூயா, ஹாலேலூயா, தேவாதி தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை காணப்படுகிற தேவன். ஹாலேலூயா, நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காணப்படுகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, மாட்சிமை நிறைந்த தேவன். ஹாலேலூயா, ஹாலேலூயா, கிரியே கண்மலையே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, உயர்ந்தவரே, சிறந்தவரே, மகிமையானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் தேவாதி தேவனே, நீர் பரிசுத்தர், மாட்சிமை நிறைந்த தேவன். பரிசுத்தர். ஹாலேலூயா, 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 சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலேலூயா, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனவர், சிருஷ்டி கர்த்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலேலூயா, 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 உன்னதரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலேலூயா, உயர்ந்தவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்முடைய அடைக்கலமான தேவன். ஹாலேலூயா, எங்கள் அடைக்கலமே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, எங்கள் ஆராதனைக்குரியவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலேலூயா, மகத்துவம் நிறைந்த தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலேலூயா, 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 அக்கினியாய் வெளிப்பட்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, யெகோவா தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா நிசியே. ஹாலேலூயா, 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 எங்களை கண்டு அழைத்த தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, அவர் நம்மை கண்டு அழைத்த தேவன், நம் மீது நோக்கமாய் இருக்கிற தேவன், எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிற தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆலோசனை கர்த்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலேலூயா, 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 ஸ்தோத்திரமானவரே. ஹாலேலூயா, சர்வ வல்லவரே, ஸ்தோத்திர. யோசனையில் பெரியவர் அவர். ஹாலேலூயா, ஹாலேலூயா, யோசனையில் பெரியவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஞானத்தின் ஆவியால் நம்மை நிரப்புகிற தேவன் அவர். ஹாலேலூயா, ஞானத்தின் ஆவியால் நிரப்புகிற தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேக நாமதனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஆராதனைக்குரியவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, மகத்துவமே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமையே மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல் ஷடாய், எல் ரோயி. ஹாலேலூயா, ஹாலேலூயா, இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, கல்வாரி நாயகனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் கல்வாரி நாயகன். ஹாலேலூயா, ஹாலேலூயா, நம்மை மீட்கும் பொருளாக ரத்தம் சிந்தியவர். ஹாலேலூயா, நம்மை மீட்கும்படியாக கல்வாரியில் வெற்றி சிறந்தாரே. ஹாலேலூயா, அவர் தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தாரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, உம்முடைய ஜீவனை எங்களுக்காக தந்த தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்ட தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக. ஹாலேலூயா, ஹாலேலூயா, அவர் வெற்றி சிறந்தாரே. கல்வாரியில் வெற்றி சிறந்த தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, அபிஷேக நாதனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆலோசனை கர்த்தர். ஹாலேலூயா, ஹாலேலூயா, அக்கினியாய் வெளிப்பட்ட தேவன் அவர். ஹாலேலூயா, 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 விடுதலை நாயகன். ஹாலேலூயா, நமக்கு விடுதலை தரும்படியாக. ஹாலேலூயா, அவர் கல்வாரியில் வெற்றி சிறந்த விடுதலை நாயகன் அவர். ஹாலேலூயா, ஹாலேலூயா, நம்மை கரம் பிடித்த கல்வாரி நாயகனை ஸ்தோத்திரிப்போம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, உயர்ந்தவரே, உன்னதரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹாலேலூயா, ஹாலேலூயா, நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹாலேலூயா, ஹாலேலூயா, நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, நித்திய ஜீவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். நிரந்தரமானவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, நித்திய ஜீவனவர். ஹாலேலூயா, நமக்கு நித்திய ஜீவனை தரும்படியாக நம்மை அழைத்தாரே. ஹாலேலூயா, நம் மீது நோக்கமாய் இருந்தாரே. ஹாலேலூயா, சிறுமைப்பட்ட நம் மீது சிந்தை உள்ள தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹாலேலூயா, 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 ஸ்தோத்திர. ஹாலேலூயா, எல் ஷடாய், எல் ரோயி. ஹாலேலூயா, மாட்சிமை நிறைந்தவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலேலூயா, நீர் பரிசுத்தர், தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். ஹாலேலூயா, 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 எங்கள் அக்கினியே. ஹாலேலூயா, எங்கள் கண்மலையே.
தேவனே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றிய தேவனே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் குடும்பங்களிலும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை மதுரமாய் மாற்றுகிற கிருபைக்காக மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. அப்படியே கர்த்தத்துவத்திற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. தேவாதி தேவனே உமது கர்த்தத்துவத்திற்காக ஸ்தோத்திரம். உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம். உமது மகத்துவத்திற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. எங்களை மீட்டுக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ரட்சித்ததற்காக ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய ரட்சகர். ஹalleluya ஹalleluya. எங்களை மீட்ட தேவனே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். அபிஷேக நாதனே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அற்புதம் அப்படி அற்புதமான கரங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த ஹalleluya. நித்திய ஜீவனை தருகிற தேவன் பரிசுத்த நம்மை நித்திய ஜீவ பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya. சர்வ வல்லவர். ஹalleluya. சர்வ வல்லவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் அவர். ஹalleluya. இருக்கிறவராகவே இருக்கிற தேவனே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். எங்கள் கண்மலையானவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆதி மந்தோமாய தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. அவர் ஆதி மந்தோமான தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே எங்கள் போற்றுதலுக்குரியவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. அல்பாவும் ஒமேகாவுமான தேவாதி தேவனே. ஹalleluya. யெகோவா ரப்பா சுதந்திரம் தெய்வமே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். விடுதலையின் நாயகனே. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்கை பாத்திரரே. ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே. ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே. ஹalleluya. ஆராதனைக்குரியவரே. ஹalleluya 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 ஹalleluya. சர்வ வல்லவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே. ஹalleluya. நீர் பரிசுத்த பரலோக தேவாதி தேவனே. நீர் பரிசுத்த சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே. நீர் பரிசுத்த சிருஷ்டி கர்த்தாவே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். சிருஷ்டி கர்த்தர் நம்முடைய தேவன். சிருஷ்டி கர்த்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்கிறோம். எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் துதிகளில் பிரியமாய் இருக்கிற தேவன். நம்முடைய துதிகளில் பிரியமாய் இருக்கிற தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. எங்கள் அக்கினிமயமானவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. இயேசுவே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரம். ஆவியாகி எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே எல் ஷடாய். ஹalleluya ஹalleluya. யோசனையில் பெரியவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். எங்கள் வழியில் சத்தியமும் ஜீவனுமான தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வானத்தின் வாசல் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். நித்திய ஜீவ வார்த்தைகளால் எங்களை நிரப்பி நடத்துகிற தேவனே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவ வார்த்தைகளை நமக்கு கொடுத்தாரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவன் இனியும் பரிசுத்தமாகட்டும் என்று பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya. உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். அவருடைய ஜீவ ரத்தத்தால் நம்மை சுத்திகரித்தாரே. ஹalleluya ஹalleluya. துதிக்கை பாத்திரவர். துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya. எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகளில் பிரியமாய் இருக்கிறவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. எல் ஷடாய் எல் ரோயி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அபிஷேக நாதனே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே. ஹalleluya ஹalleluya. உயர்ந்தவரே, உன்னதரே. ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே. உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. உம்முடைய மகிமை மகத்துவங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்களை கரம் பிடித்த கல்வாரி நாயகனே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் கரம் பிடித்த கல்வாரி நாயகன் நம் சிறுமையை கண்டு நம்மை அழைத்த தேவன். சிறுமையில் சிறந்து விளங்கும்படி, உயர்ந்து விளங்கும்படி நம்மை அழைத்தாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அளவற்ற அன்புக்காக ஸ்தோத்தரிப்போம். அவர் நம்ம மீது எவ்வளவு அன்பு வைத்த தேவன். அவர் நல்ல நேசர் அவர். ஹalleluya ஹalleluya. எங்கள் நல்ல நேசரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நம் மீது நோக்கமாய் இருக்கிற நேசர் அவர். ஹalleluya. நமக்காக ரத்தம் சிந்திய நேசர் அவர். ஹalleluya. அவருடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மகத்துவத்திற்காக ஸ்தோத்திரம். அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீர் பரிசுத்த தேவாதி தேவனே. நீர் பரிசுத்த மாட்சிமை நிறைந்தவரே. நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதம். நம்முடைய தேவன் அற்புதம். ஹalleluya ஹalleluya. ஆலோசனை கர்த்தாவை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya ஹalleluya. யோசனையில் பெரியவரே. ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தரை
என்கிற நாமத்தை உடைய தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம். அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya அபிஷேகநாதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya எங்கள் கண்மலையே, ஹalleluya எங்கள் உன்னதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் உன்னதர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரி எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே, எங்கள் துதிகளில் பிரியமாய் இருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர் அற்புதர். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே, நீர் பரிசுத்தர் எங்கள் மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் துதிக்கு பாத்திரர். ஹalleluya எங்கள் துதிக்கு பாத்திரரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல் ஷடாய் எல் ரோயி. ஹalleluya ஹalleluya ஆண்டவரே இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதி ஜனத்தில் அசைவாடிய தேவன் இப்போ நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. ஹalleluya அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya நம்மை ஹalleluya அபிஷேகத்தால் பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya அவரே அறிகிற அறிவில் நம்மை கிட்டே செய்ய பண்ணுகிற தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே. ஹalleluya அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிவிகாரத்தை நமக்கு தந்த தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இன்னும் அதிகமாய் கிட்டி சேரும்படி நம்மை ஹalleluya ரத்தத்தால் ஹalleluya இணைத்த தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் நமக்காக அல்லவோ முள்முடி சூட்டினார். ஹalleluya நம்முடைய சாபங்களுக்காக முள்முடி சூட்டிய தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்மீது இரக்கம் வைத்த தேவன். ஹalleluya நம்மீது எவ்வளவு இரக்கம் வைத்த தேவன். ஹalleluya அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவர் 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 மாட்சிமை நிறைந்தவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அவர். ஹalleluya எங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை காணப்படுகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya துதிக்கு பாத்திரர். ஹalleluya துதிக்கு பாத்திரரே, தூயோனே, மகத்துவம் நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே, சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. அதிசயமானவர். ஹalleluya அதிசய கர்த்தரவர். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்கிற நாமத்தை உடையவரே. ஹalleluya ஹalleluya இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர் அற்புதர். ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் அற்புதர். ஹalleluya ஹalleluya ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே. நல்லவர் நல்லவர் நம்முடைய தேவன் நல்லவர், நன்மைகளின் நாயகனவர். ஹalleluya நமக்கு நன்மைகள் செய்யும்படியாக நம்மை அழைத்தாரே. ஹalleluya நம்மீது நோக்கமாய் இருக்கிற தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya அவர் நம்மீது நோக்கமாய் இருக்கிற தேவன். ஹalleluya ஹalleluya நம்மை பறந்து காக்க பட்சியை போல் நம்மை காக்கின்ற தேவன் அவர். ஹalleluya 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 ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya அற்புதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகநாதன் அவர். ஹalleluya அபிஷேகத்தால் இப்போது நிரப்பிக் கொண்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரிப்போம். அக்கினியாக நம் குடும்பங்களில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. நல்ல மேய்ப்பனவர் நம்முடைய தேவன். நல்ல மேய்ப்பன் நல்ல போதகரவர். நம்மை போதித்து நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya நடக்க வேண்டிய வழிகளை போதித்து நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya மகத்துவம் நிறைந்தவர் பரிசுத்தர், மாட்சிமை நிறைந்தவர் பரிசுத்தர். ஹalleluya 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 கண்டு நம்மை அழைத்தாரே. ஹalleluya கண்டு நம்மை அழைத்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya அற்புதர் அற்புதர் அற்புதர். ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே நீர் அற்புதர். ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya சர்வ வல்லவர். ஹalleluya ஹalleluya மீண்டும் 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 மாறாத தேவன் அவர். ஒருபோதும் மாறாத தேவன் அவர். ஹalleluya மாறாத தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya துதிக்கு பாத்திரரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். தூயோனே துதிக்கு பாத்திரரே, மகத்துவம் நிறைந்தவரே. ஹalleluya அப்படியே கர்த்தத்துவத்திற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya தேவாதி தேவனே உமது கர்த்தத்துவத்திற்காக
கிருபைக்காக ஸ்தோத்திரம், உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம், உமது மகத்துவத்திற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே ஹalleluya. சர்வ வல்லவர் அவர் ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சர்வ வல்லவர் ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் தேவாதி தேவன் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya. எல் ஷடாய் எல் ரோய் ஹalleluya ஹalleluya. மட்டுமாய் நடத்திய தேவன் இனிமேலும் நடத்தி செல்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. அவர் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா என்கிற நாமத்தை உடைய தேவாதி தேவன் அவர் ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அந்த பரிசுத்தர் பரிசுத்தர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya. இப்போதும் நாம் ஒரு பாடல் பாடலாம். எல்லாரும் கேட்டு பாடுங்கள். கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். அதிகாலை நேரம் அவர் வாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம். அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம். எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நம்மை ஆழ்கடலில் தூக்கி வீசினாலும், எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நம்மை ஆழ்கடலில் தூக்கி வீசினாலும், கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதால் சோர்ந்து போக தேவையில்லை. கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதால் சோர்ந்து போக தேவையில்லை. கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். ஊரார் நம்மை பகைத்தாலும், உலகம் வெறுத்து ஒதுக்கினாலும், ஊரார் நம்மை பகைத்தாலும், உலகம் வெறுத்து ஒதுக்கினாலும், கிறிஸ்து நம் சார்பில் இருப்பதால் கலங்கிடவே தேவையில்லை. கிறிஸ்து நம் சார்பில் இருப்பதால் கலங்கிடவே தேவையில்லை. கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். யோர்தான் நம்மை எதிர்த்தாலும், செங்கடல் வழிவிடாமல் இருந்தாலும், யோர்தான் நம்மை எதிர்த்தாலும், செங்கடல் வழிவிடாமல் இருந்தாலும், திராட்சை செடியில் நாம் படர்ந்திருக்க பயந்து போக தேவையில்லை. திராட்சை செடியில் நாம் படர்ந்திருக்க பயந்து போக தேவையில்லை. கிறிஸ்துவில் என்று மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். வசைமொழிகள் 1000 சொன்னாலும், மாய உலகம் நம்மை அழைத்தாலும், வசைமொழிகள் 1000 சொன்னாலும், மாய உலகம் நம்மை அழைத்தாலும், கிறிஸ்து நம்மோடு நடப்பதால் பலனடைந்து எழும்பிடுவோம். கிறிஸ்து நம்மோடு நடப்பதால்
பலனடைந்து எழும்பிடுவோம். கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம். அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். எலியாவை போஷித்த நம் தேவன் தினமும் போஷித்து நடத்திடுவார். எலியாவை போஷித்த நம் தேவன் தினமும் போஷித்து நடத்திடுவார். காக்கும் கரங்கள் அவருக்குண்டு தினமும் காத்து நடத்திடுவார். காக்கும் கரங்கள் அவருக்குண்டு தினமும் காத்து நடத்திடுவார். கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம். அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம். அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம். இப்போதும் நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லோரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராகமம் 31 அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள். எல்லோரும் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயலை பெயர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் இரத்தினங்களை முத்திரைவெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். மேலும் தான் கோத்திரத்திலுள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாவையும் அவனோடே துணையாக கூட்டினதுமன்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் அதன் மேலுள்ள கிருபாசனத்தையும் கூடாரத்திலுள்ள சகல பனிமூட்டுகளையும் மேஜையையும் அதன் பனிமூட்டுகளையும் சுத்தமான குத்துவிளக்கையும் அதன் சகல கருவிகளையும் தூபபீடத்தையும் தகனபலி பீடத்தையும் அதன் சகல பனிமூட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் ஆராதனை வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான ஆசாரியனாகிய ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு சுகந்த வர்க்கங்களாகிய தூப வர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக. அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குறைச்சல் ஆக்குகிறவன் கொலையுண்ண கடவன். அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இடாதபடிக்கு அர்ப்பண்டு போவான். 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஒழிந்திருக்கும். ஓய்வு நாள் அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவர்கள். அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். சீனாய் மலையில் அவர் மோசையோடே பேசி முடித்தபின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். இந்த அதிகாரத்துல நாம பார்க்கும்போது மோசையோடு தேவன் சீனாய் மலையிலிருந்து இப்போது பேசிக் கொண்டிருந்த விஷயங்கள் தான் இத்தனை நாட்களாக நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போதும் அந்த கடைசியாக அவர் எதை அந்த ஒவ்வொரு காரியத்தை ஆராதனைக்குரிய பொருட்கள், ஆராதனைக்குரிய வஸ்திரங்கள், ஆரோனும் அவனுடைய குமாரர்களுக்கான வஸ்திரங்கள், அதுபோல தூபவர்கள், இப்படியாக ஒவ்வொன்றையும் அங்கே வைக்கும்படியும் எடுத்து குமாரன் அபிஷேக தைலம், பரிசுத்த ஸ்தலத்துக்கு சுகந்த வர்க்கங்கள், இவை எல்லாவற்றையும் தேவன் கட்டளையிட்டபடியே செய்ய வேண்டும் என்றும், அடுத்ததாக
அந்த தான் கோத்திரத்திலுள்ள அவர்களுக்கு ஞான இதயமுள்ள யாவருடையும் இதயத்திலும் ஞானத்தை அருள்வேன் என்றும். எதற்காக? சகல வித வேலைகளை யூகித்து செய்வதற்கு. அந்த தேவன் இப்படியாக கட்டளையிட்டு இருக்கிறார். இப்படியாக அந்த ஒரு பரிசுத்த பலிபீடத்தில் எப்படியாக ஆராதனை செய்ய வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும், குத்து விளக்குகள், அகல் விளக்கு, இப்படி ஒவ்வொன்றும் செய்ய வேண்டும். தீர்த்தி மரத்தினால் ஒரு பெட்டியை செய்ய வேண்டும். இதையெல்லாம் செய்கிறதற்காக ஞானமுள்ள ஆவியை, ஞானத்தின் ஆவியை, அதை சரியாக செய்வதற்காக ஞானத்தின் ஆவியை நான் அங்கே ஊற்றுவேன் என்று அவர் சொல்கிறார். யாருக்கு? அதை செய்கிறவர்களுக்கு. யாரை அவர் செய்வதற்காக அங்கே தேர்ந்து கொள்கிறாரோ அவர்களுக்கு அந்த ஞானத்தின் ஆவியை நான் ஊற்றுவேன் என்கிறார். அப்ப பாருங்க, ஒரு காரியத்தை நாம் செய்யும் போது அந்த ஞானமாய் செய்ய வேண்டும், ஞானமாய் செய்ய வேண்டும் என்று எல்லாரும் சொல்வார்கள். இது ஞானக்குறைவினால் வந்த காரியம் என்று. அப்ப ஞானமாய் செயல்படுவதற்கு தேவனுடைய ஞானத்தின் ஆவி அபிஷேகம் நமக்குள் இருந்தது என்றால் நாம் அதை சரியாக நேர்த்தியாக செய்ய முடியும். ஞானத்தின் ஆவியை அங்கே அவர்களுக்கு ஊற்றுவேன். யாரை? செய்வதற்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட அவர்களுக்கு ஞானத்தின் ஆவியை ஊற்றுவேன் என்று தேவன் அவர்களுக்கு சொல்கிறார். அப்ப அந்த ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் யாரிடம் கேட்க கடவர்கள்? தேவனிடம் கேட்கக்கூடவர்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம இப்போது பார்த்தோம். அப்ப ஞானம், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை தேவனிடமிருந்து கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்காக அந்த வசனத்தை தினமும் கைவிட்டு செபிக்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு அந்த வசனத்தை வாசித்து, எல்லா வசனங்களையும் பொதுவாக பிள்ளைகளுக்கு நீதிமொழிகள், சங்கீதங்கள், இதெல்லாம் பிள்ளைகளுக்கு வாசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். நீதிமொழிகள் தான் நீதியான காரியங்கள் அங்கே நிறைய இருக்கும். எப்படியாக வாழ வேண்டும், எப்படியாக ஒரு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பிள்ளைகள் வாழ வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி வழிநடத்த வேண்டும், இதெல்லாம் நீதிமொழிகள்ல இருக்கும். அதே மாதிரி சங்கீதம் வாசிக்க வேண்டும். எல்லாவற்றையுமே பிள்ளைகளுக்கு இதே மாதிரி நாம எப்படியாக தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கிறோமோ அப்படியாக பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் சில வசனங்களை பிள்ளைகளுக்கு அதிலே கை வைத்து ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் தேவனிடம் கேட்க கடவர்கள். அவரே சொல்கிறார், ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் என்னிடத்தில் கேட்க கடவர்கள் என்று. அப்ப அந்த வசனத்தை வாசித்து அதை பிள்ளைகளுக்கு தியானமாக தியானிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போல இங்கே இந்த வேலைப்பாடுகளை எல்லாம் சரியாக செய்வதற்காக தான் கோத்திரத்துள்ள அகிசாமாயின் குமாரனாகிய அகோலியாவையும் அவனோட துணையாக கூட்டினதுமன்றி ஞான இதயமுள்ள யாவருடைய இதயத்தில் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்டபடி யாவையும் அவர்கள் செய்வார்கள். பாருங்கள், அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்களுக்கு அதை செய்யும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்களுக்கு எப்படி என்ன பண்ணுகிறார்? ஞானத்தின் இதயத்தை ஞானத்தின் ஆவியால் நிரப்பி ஞானமுள்ள இதயத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்ப அந்த ஞானமுள்ள இதயத்திலே அவர்கள் ஞானத்தின் அபிஷேகத்தை பெற்று அப்படியாக அந்த காரியங்களை அவர்கள் செய்யும் போது அது சரியாக நேர்த்தியாக இருக்கும். அவர் தேவன் எப்படியாக எந்த அளவில் எப்படியாக ஒவ்வொன்றும் செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அதே அளவில் அவர்களால் செய்து முடிக்க முடியும். அதற்காகத்தான் தேவன் அங்கே ஞானத்தின் ஆவியால் நான் அவர்களை நிரப்புவேன். அடுத்து ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். எதற்காக? தேவன் பரிசுத்தமாக்கப்பட்ட நாள் தான் ஓய்வு நாள். ஆகையால் அந்த பரிசுத்தப்படுத்தப்பட்ட அந்த ஓய்வு நாளை ஒவ்வொருவரும் ஆசரிக்க வேண்டும். தேவன் 6 நாட்களும் என்ன செய்தார்? அந்த காரியங்களை, உலகத்தையும் முதல் சர்வத்தையும் 6 நாட்கள் படைத்து விட்டு, மனுஷனையும் படைத்து விட்டு 7ஆம் நாளில் அவர் ஓய்ந்திருந்தார். ஆகையால் அந்த நாள் பரிசுத்தமாக்கப்பட்ட நாள் தான் அந்த ஓய்வு நாள். ஆகையினால் தான் ஒவ்வொருவரும் அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கப்பட வேண்டும் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். ஆதியாகமம் நம்ம ஃபர்ஸ்ட்லயே படிச்சிருக்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் அந்த ஓய்வு நாளை நாம் ஆசரிக்க வேண்டும். நம்ம எல்லா விதத்திலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் செய்கிறோம். ஆனால் ஆசீர்வாதம் என்பது ஒன்று வர வேண்டும் என்றால், அது எப்படியான நல்ல ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. தேவன் எல்லா கிரியைகளையும் முடித்த பின்பு அந்த 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அந்த 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அதனால் தான் அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக அனுசரிக்க வேண்டும் என்றும் அதை ஆசீர்வாதமான ஒரு நாளாக அந்த ஓய்வு நாள், தேவன் அந்த நாளில் பூரித்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓய்ந்து பூரித்திருந்தார். ஆகையால் அந்த நாளை நாம் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்றும், பரிசுத்தம் என்றால் நம்முடைய காரியங்கள் அதிகமாய், நம்முடைய காரியங்களுக்கு அந்த நாளை நாம் கொடுக்க கூடாது. தேவனுடைய அந்த நாள் அதிகமாய் தேவனுடைய சிந்தையில் தேவனோடு நாம் உறவாடுகிறது,
ஏன்னா 6 நாட்களும் நாம வேலை வேலை என்று ஓடுவோம். ஆகையால் அந்த ஒரு நாளும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதிகமாய் தேவனோடு உறவாடுறது, வேத வசனங்களை தியானிக்கிறது, அப்படியாக அந்த ஒரு பரிசுத்தத்தோடு, பரிசுத்தம் என்றால் முழு உள்ளத்தோடு, நாம் முழு சிந்தையோடு தேவனுக்கு அந்த நாளை கொடுக்க வேண்டும். அடுத்ததாக கடைசியாக அங்க என்ன பண்ணுகிறார், அந்த தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட 2 கற்பலகைகளை யாரிடம் கொடுக்கிறார்? மோசையிடம் கொடுக்கிறார். இப்போதும் நாம நேரமாகிவிட்டது. எல்லாரும் தானே சோதி தருகிற ஜபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் காலையில இருந்து இந்நேரம் முதல் எப்படியாக நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோம், அவரோடு எப்படியாக உறவாடினோம், அவருடைய அன்பில் நாம் எப்படியாக நிலை நின்றோம், அவருடைய வசனங்களை எப்படி கைகொண்டு நடந்தோம், அவருக்கு பிரியமாய் நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படியாக இருந்தது. வாயின் வார்த்தைகள் தான் முக்கியம். அநேகர் வாயின் வார்த்தைகளை தவறுவதனால் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்து கொள்கிறார்கள். ஆகையினால் வாயின் வார்த்தைகள் எப்படியாக இருந்தது என்பதையும் நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போமாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போது கல்வாரி சிலுவைக்கு நேராக தங்களை எல்லாரையும் திருப்பிக் கொள்ளுங்கள். அவருடைய இரத்தத்தால் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்கள் பரிசுத்தமாக்கும்படியாக, அவருடைய இரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தால் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்கள் பரிசுத்தப்படுவதாக. எங்கள் பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தப்படுவதாக. எங்கள் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரீரங்கள் பரிசுத்தமாக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதிகள் இருக்கிற இடங்களில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, வியாதியாய்க்காக ஜெபிக்கிறோம். இப்போது எந்தெந்த இடங்களில் ஆண்டவரே பலவீனப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் ஆண்டவரே உமது வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. உமது மகத்துவம் குடும்பங்களை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போது தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இப்போது இருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை தர வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையோடு ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டும் வெளியே வரும்படி ஒரு வழிவாசல்களை நீர் திறந்து கொடுப்பீராக. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகளை உமது கருத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் நித்திய ஜீவ பாதைக்கு நேராக அவர்களை வழி நடத்துவீராக. அவர்கள் மாய வழிகளில் சிக்கி தவிக்காதவர்களை வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக. குடும்பங்களை பொருளாதார ஆசீர்வாதத்தை நீர் மேன்மைப்படுத்துவீராக. அதே போல ஆண்டவரே, வருஷத்தை உங்களுடைய நன்மையால் முடிசூட்டுவேன் என்று ஆண்டவரே, வருஷத்தை உங்களுடைய நன்மையால் குடும்பங்களில் முடிசூட்டுவீராக. மேலும் ஆண்டவரே, திருமணத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஏற்ற வரன்களை நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். மேலும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னென்ன தேவைகளுக்காக இப்போது ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் பதிலை கொடுங்க. குடும்பங்களை இரட்சிப்பின் பாதையில் வழி நடத்துங்க. ஜெப ஆவியால் குடும்பங்களை நிரப்புவீராக. ஆமே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் நீர் பதிலை தருவீராக. உமது பிரசன்னம், கிருபை, சமாதானம் இரவு பகல் யாவரோடும் இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமே. நாம இப்போது தேசத்துக்காக ஜெபிக்கலாம். தேசத்தில் உள்ள அருவருப்புகளை எல்லாம் தேவன் நீக்கி போட வேண்டும். தேசத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அதே போல் தேசத்தில் கிறிஸ்துவின் ரட்சிப்பும் வல்லமையும் தேசத்தில் கடந்து வர வேண்டும். அதற்காக ஜெபிக்கலாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தேசத்தை உமது கரத்தில் கொடுக்கிறோம். தேசத்தின் அருவருப்புகளை எல்லாம் கண்ணோக்கி பார்ப்பீராக. தேசத்தை விட்டு எல்லா அருவருப்புகளையும் நீக்கி போடுவீராக. ஆமே, ஸ்தோத்திரம். தேசத்தை பரிசுத்தப்படுத்துவீராக. எல்லா தேசங்களையும் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துவீராக. அதே போல ஆண்டவரே, கிறிஸ்துவின் வல்லமையை ரட்சிப்பின் தேசங்களில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். இப்போதும் நாம ஒரு சாட்சி பகிர்ந்துக்கலாம். காஞ்சனா சிஸ்டர், அவங்க குடும்பம் பிரிந்திருந்தது. அவங்க நிறைய வருஷங்களாக அவரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதுனால அந்த குடும்பம் பிரிந்திருந்தது. ஆனா இப்போது அவங்க ஒன்று சேர்ந்தார்கள். அந்த குடும்பம் தேவனால் இணைக்கப்பட்டது. பிரிந்த குடும்பத்தை தேவன் எடுத்து கட்டி இருக்கிறார். ஆனால் அங்க இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது. தேவன் இணைத்ததுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அதே மாதிரி அவங்க பிரமதத்துல இருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு அந்த ஜெபங்கள் எல்லாம் கடந்து செல்வதற்கு ஒரு தடையாக இருக்கிறது. ஆகையினால் அந்த இடத்திலிருந்து தேவனை நோக்கி அவர்கள் துதிக்க சொல்லி இருக்கிறோம். ஆண்டவர் அந்த குடும்பத்தையே மீட்டுக் கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் பாதையில் குடும்பத்தை மீட்டுக் கொள்ள வேண்டும். அதற்காக நாம ஒரு விசை ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மட்டுமாய் அந்த குடும்பத்தை இணைத்த கிருபைக்காக நன்றியோடு பார்க்கிறோம். அதே போல ஆண்டவரே, அந்த குடும்பத்தை ஆண்டவரே முற்றிலும் உமக்காக மீட்டுக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஜெப தடைகள் வராத வார்த்தையை பார்த்துக் கொள்வீராக. ஆண்டவரே, உண்மை சார்ந்து கொண்டதனால் தான் அவர்களுக்கு அந்த ஆண்டவரே அந்த விடுதலை கிடைத்திருக்கிறது. அந்த பிரிந்த குடும்பம் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் உண்மை உமக்குள் வாழவும் ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தும்படியாகவும் அவர்கள் அந்த ஆலயத்திற்கு கடந்து சென்று உண்மை ஆராதிக்கும்படியாகவும் அதற்கான வழிவாசல்களை நீ திறந்து கொடுக்க வேண்டும். குடும்பத்தை மகிமைப்படுத்த
நடத்தும் இயேசுவின் நாமத்தாலாமே. அதே போல அவங்களுடைய மகளுக்கு திருமணம் ஆயிருக்கிறது. அந்த மகளுடைய வாழ்க்கை எதிர்காலங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்க வேண்டும். அதற்காக நாம ஒரு விஷயம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, அவர்களுடைய மகளுடைய திருமணத்திற்காக உண்மை பார்க்கிறோம். ஆண்டவரே, அந்த திருமண வாழ்க்கையை சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் அமையும்படி நீர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே, அந்த குடும்பத்தை ஆண்டவரே, அந்த மகள் போயிருக்கிற அந்த மகள் திருமணம் செய்த அந்த குடும்பத்தை இரட்சிப்படி பாதையில் வழி நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். உண்மை அறிகிற அறிவில் அந்த குடும்பம் வளர வேண்டும். ஆண்டவரே, அந்த மகளுக்கு அந்த திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதாக, எந்த தீங்கும் பொல்லாப்புகளும் குடும்பங்களில் வராதவாறு சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு அந்த குடும்பத்தை நடத்தி செல்வீராக. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியாக ரூபா சிஸ்டர் குடும்பத்துக்காக அவர்களுடைய மகனுக்கு சாட்சி இருக்கு. அவை இப்போது அந்த போன் எல்லாம் தொடுவதில் நல்ல மாற்றங்கள். இன்னும் அவை அதே ஆண்டவர் அவை மட்டுமாய் அவனுக்குள் மனமாற்றத்தை கொடுத்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அதே மாதிரி முற்றிலும் ஆண்டவர் இனி அவன் அந்த எண்ணமே வரக்கூடாது. அவனுடைய எண்ணம் எல்லாம் எதிர்காலத்தை குறித்து, அவனுடைய படிப்புல கவனம் செலுத்த வேண்டும். எதிர்கால வாழ்க்கை, நல்ல வேலை வாங்கி நல்ல ஒரு வாழ்க்கையில் செட்டில் ஆக வேண்டும். இப்படியான எதிர்காலத்தில் ஒரு நல்ல சரியான பாதையில் கடந்து செல்ல வேண்டும். ஒரு நீதியின் பாதையில் கடந்து செல்ல வேண்டும். இப்படியான எண்ணங்கள் தான் அவனுக்குள்ள வளர வேண்டும். அதற்காக நாம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் மட்டுமா அந்த மகனுக்கு ஒரு மனமாற்றத்தை கட்டளையிட்டீர். அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே, அந்த மகனை அந்த குடும்பத்தை எல்லாரும் கருத்தில் கொடுக்கிறோம். அந்த மகனும் ஆண்டவரே நீதியின் பாதையில் நடக்க வேண்டும். அப்படி எதிர்காலத்தில் ஆண்டவரே ஒரு குறிக்கோளோடு அவன் கடந்து செல்ல வேண்டும். நீதியான ஒரு குறிக்கோளோடு அவன் கடந்து செல்ல வேண்டும். எதிர்காலம் ஆசீர்வாதமாக நித்திய ஜீவ பாதைக்கு நேராக அவன் கடந்து செல்கிற மகனாக இருக்க ஆண்டவரே உமது கருத்தில் கொடுக்கிறோம். அவனை நீர் வழி நடத்த வேண்டும். அந்த புது வசனங்களை அவனுக்கு கொடுத்து ஆண்டவரே அவனை நீ ஒவ்வொரு நாளும் நித்திய ஜீவ பாதைக்கு நேராகவும் ஆண்டவரே அவருடைய படிப்புகள் ஆசீர்வாதமும் இருக்கும்படியாக அவனை உமது கருத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் ஆமென். அதே போல அவங்க குடும்பத்துல சகோதரி குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையில இருந்து அவங்க மீண்டும் வெளியே வரணும். அந்த குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த எல்லாம் தேவன் நீக்கி போட்டு ஒரு சமாதானம் சந்தோஷம் அந்த குடும்பத்துக்குள்ள நிலவே வேண்டும். அதற்காக நாம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, சகோதரி இவர்களுடைய சகோதரியை கருத்தில் கொடுக்கிறோம். அந்த மகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த துன்பத்தை நீர் நீக்கி போட வேண்டும் ஜெபிக்கிறோம். அந்த மகளை சமாதானத்தோடு நீர் நடத்தி செல்வீராக. ஆண்டவரே, அந்த இடிக்கப்பட்ட குடும்பத்தை நீ எடுத்து கட்ட வேண்டும் ஜெபிக்கிறோம். சமாதானத்துக்கு ஏதுவாக கட்டுவீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல நித்திய ஜீவ பாதைக்கு நேராக அவர்களை வழி நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். ஒரு சமாதானம் இப்போது அந்த மகளுக்கு கடந்து செல்வதாக. அந்த மகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிரசன்னத்தால் கிருபையால் நடத்தி செல்வீராக. ஒரு பலத்தை இப்போது சோர்ந்து போகாமல் ஆண்டவரே பலத்தோடு கடந்து செல்ல அவர்களுக்கு ஆண்டவரே பலத்தின் அபிஷேகத்தால் நிரப்ப வேண்டும் ஜெபிக்கிறோம். சோர்ந்து போகின்ற நேரம் எல்லாம் தூக்கி எடுக்கிற தேவன், பலவீனத்தை பூர்ணப்படுத்துகிற தேவன் இப்போது அந்த சகோதரி குடும்பத்தை ஆண்டவரே பலப்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். அவர்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நித்திய ஜீவ பாதைக்கு நேராக கடந்து வர அந்த குடும்பத்தில் வெற்றிப்பை கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம். மகிமைப்படுத்த குடும்பத்தை பாதுகாத்து இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனால் நல்ல பிதாவே, ஆமென். இப்போது நாம் யாவரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆமென். God bless you.